சபாஷ் திருப்பூர். சபாஷ். ஏன் சபாஷ் சொன்னேன்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன். பிடபிள்யூடியிலேருந்து சில ரிப்போர்ட்ஸ் சர்வேலாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் பல மாவட்டங்களில் நிலத்தடி நீர் இறங்கியிருக்கு, சில மாவட்டங்களில் நிலத்தடி நீர் ஏறி இருக்கு. குறிப்பாக திருப்பூரில் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த சபாஷ் உங்களுக்கு. இதில் இன்னொரு விசேஷமும் உண்டு. திருப்பூர்னு சொன்னீங்கன்னா எங்கள் ஊர் சொந்த ஊர் திருப்பூருங்கன்னு சொல்லக்கூடியவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள், நிட்டிங் கம்பெனிகள், பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய, அந்த காலத்தில் லங்காஷ்கர் அந்த மாதிரி ஒரு பெரிய இடமா இப்போ நம்ம திருப்பூரை நினைக்கிறோம். அப்போ பெரும்பாலானவங்க வெளியே இருந்தானே வந்திருக்கணும் இல்லையா? அப்போ வெளியிலேருந்து வந்தவங்க உள்ள ஊர்லேயே இந்த அளவுக்கு நிலத்தடி நீர் நமக்கு ஏறி இருக்குன்னு சொன்னால், அவங்கவுங்க சொந்த ஊர், என் ஊர், உன் ஊர்னு சொல்கிறவங்க எவ்வளவு கவனமாகவும் எவ்வளவு ஆர்வமாகவும் இருக்கணும். அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். நம்ம ஊர் மாதிரி வெளிநாடுகளில் இந்த மழையினுடைய அளவோ அல்லது அதனுடைய அதிகமான ஒரு பொழிவோ இருக்காது. இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஜப்பானில் மழை ரொம்ப கம்மி, இல்லைன்னு கூட சொல்லலாமா. அப்போ அவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடலில் ஒரு கப்பலை மிதக்க விட்டு அதில் மண்ணை கொட்டி அதில் விவசாயம் பண்ணுறாங்க. அப்போது அந்த கிடைக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விவசாய நிலத்தை வரையறுத்துக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அப்படி இல்லை. இந்தியா ஒரு விவசாய நாடு, இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு ஆதாரமானது என்ன? தண்ணீர். அப்போ அந்த தண்ணியினுடைய முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருத்தரும் உணரணும், நல்லா உணரணும். நிறைய பேர் இருக்காங்க, அந்த சங்கம் இந்த சங்கம் கிளப்பு அது இதுன்னு கூடி பேசி பெரிய அளவில் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், பல உதவிகள் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை செய்கிறதுக்கு எந்த சங்கமும் தேவையில்லை. தங்கமான மனசு இருந்தால் போதும். மழைநீர், தானாக வரக்கூடிய மழைநீர், ஏன் அதை நம்ம சேகரிக்கக்கூடாது? தமிழக அரசு கூட அதுக்காக நமக்கு மழைநீர் சேமிப்புன்னு ஒன்று ஏற்படுத்தி ஒவ்வொரு வீட்லேயும் அதுக்கு உண்டான ஒரு இடத்த வச்சு நம்ம சேமிச்சுட்டு வர்றோம். அநேகம் பேர் அதை செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அதை செய்கிறது இல்லை. அங்கே அரசாங்கத்திலேருந்து கண்காணிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அது முழுமை அடையலைங்கிறது என்னுடைய ஒரு ஆதங்கம். அதையே நம்ம செய்யக்கூடாது. கிடைக்கிற அந்த மழையை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது? நமக்கு தண்ணி கிடைக்கலைன்னே சொல்ல முடியாது. கிடைச்ச தண்ணியை நாம் தக்க வைக்கலைன்னு வேணால் சொல்லலாம். நிறைய அணைகள் இல்லை, நிறைய இடங்களில் தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய வசதி இல்லை. அணைகள் இருந்தாலுமே அது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம தேக்கி வைக்க முடியாது. அப்போ வீணாக போய் கடலில் தான் கலக்குது. கடலுக்கு போன தண்ணி என்னாகும்? யாருக்கும் பயன்படாது. எவ்வளவு சிறுவாணி மாதிரி ஒரு தேன் மாதிரி சுவையுள்ள தண்ணீரை நீங்கள் போய் கடலில் கொட்டினாலும் மறுபடியும் அதை எடுக்க முடியாது. அது உப்பு தண்ணியாகத்தான் மாறும். அதனால் இந்த மழைநீர் சேகரிப்பு என்பதை நாம் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு செயல்படுத்தணும். இதை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத விட இனி நம்ம வரக்கூடிய சந்ததிகளுக்கு ரொம்ப தேவை. நம்ம குழந்தைகளாகட்டும், நம்ம பேரம்பேத்திகளாகட்டும், எதிர்காலத்தில் வர்றவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச தண்ணீரை நான் திருக்குறளுக்கு உவமையாக சொல்லுவேன். ஏன்னா திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தண்ணீர் உலக பொதுமறை. தண்ணீர் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? பல வசதிகள் இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் தண்ணி கண்டிப்பாக வேணும். அது ஒரு உயிர் நாடின்னு சொல்லலாம். நம்ம வனங்கள்லாம் நிறைய பேர் உண்டாக்குறாங்க, மரம் வளர்க்குறாங்க, அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ மரத்தை வளர்த்து என்றைக்கோ வரக்கூடிய மழைக்கு இன்றைக்கி வர மழையை நாம் ஏன் சேகரிக்கக்கூடாது? அந்த மழையும் வரட்டும். ஆனால் மழைக்கு ஒரு சின்ன பாரபட்சம் பார்த்திங்கன்னா, ஒரு ஏரியாவில் வறட்சியை மட்டும் கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா, நாளைக்கு அறுக்கலான் இருந்தேன், இன்றைக்கி அறுக்கலான் இருந்தேன், மழை முங்கிருச்சு, அழுகி போச்சுன்னு எல்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனால் இயற்கையை நம்ம வெல்ல முடியாது. அதன் போக்கில் போய்
ஒரு கணிப்பில் பழைய அனுபவங்களை வச்சு நம்ம அந்த நீரை நல்ல முறையில் சேகரிக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆரம்பத்தில் சபாஷ் திருப்பூர்னு நான் ஆரம்பித்தேன். ஏன்னா எல்லா மாவட்டத்தை விட திருப்பூர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கிறதாக நம்ம பிடபிள்யூடி சர்வேயும் ரிப்போர்ட்டும் நமக்கு சொல்லுது. அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை உணரணும். ஒவ்வொருத்தருடைய சந்ததிகளுக்கும் இதை கொண்டு செல்லணும். இது கண்டிப்பாக மக்கள் கேட்பாங்க. ஏன்னா இது தண்ணீர் சமாச்சாரம், உயிர் வாழ்றதுக்கு வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்கிறோம். ஔவையார் பாட்டிலே சொல்கிறாங்க, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட இப்போ சொல்லியிருக்காங்க. போன வாரம் சென்னை மீட்டிங்கில் அவர் சொல்கிறதுக்காக கேட்கலைன்னா கூட தண்ணி நமக்கு வேணுங்கிறதுக்காக நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மழையையும் வஞ்சகம் இல்லாமல் சேமிப்போம். சரியா? மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.